ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு சனிக்கிழமை கூடிய சங்கடர சதுர்த்தி, அதோட சில குறிப்புகள். பொதுவாக சங்கடர சதுர்த்தி இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையே அப்படின்ட்டு தான் பஞ்சாங்கத்தில் இருக்கும். பட் ஆனால் திதியானது உங்களுக்கு சனிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் இருக்குது, 7:15 வரைக்கும். ஸோ அந்த சனிக்கிழமை சங்கடர சதுர்த்தியும் கூடிய வேலை, அதாவது இது என்னைக்குன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி அப்படின்ட்டு எடுத்துங்க. 2026 மார்ச் 7ஆம் தேதி அன்று சனிக்கிழமை சங்கடர சதுர்த்தி. இதோட விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆத்தியந்த பிரபு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மாருதி கஜராஜர் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அதாவது விநாயக பெருமானும் ஆஞ்சநேய பெருமானும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அர்த்தநாரீஸ்வரர் போல் 2 பேருமே ஒரு பாதியாக இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தரிசனம் இது. இது மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு ஆயுள் பங்கம் இருக்குது, கண்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஜாதகபூர்வமாக தெரிஞ்சு பல பூஜைகள் பண்ணார். அதில் ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப விசேஷமாகவும் பண்ண பூஜை இந்த மாதிரி சனிக்கிழமை சங்கடர சதுர்த்தி வந்தால் விசேஷமான விரதத்தோட இந்த மாதிரியான மாருதி கஜராஜர்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஆத்தியந்திர பிரபு அவரோட தரிசனம் கிடச்சி பூஜை பண்ணியிருக்காரு. ஸோ அதனோட விளைவு தான் அவர் இன்றைக்கும் எல்லா சுரர்களும் வதம் பண்ணப்பட்டாலும் இந்த மகாபலி சக்கரவர்த்தி மட்டும் இன்றைக்கும் பாதாள லோகத்தை ஆள்றாரு அப்படின்ற ஒரு ஐதீகமும் ஒன்று உண்டு. ஸோ அப்போது அவ்வளோ ஒரு விசேஷமான கண்டங்களை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு நாள், அந்த நாளுக்கு ஏற்ற ஒரு மூர்த்தி தான் இந்த மாருதி கஜராஜர். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வரும்பொழுது நாம் இந்த மாதிரி மாருதி கஜராஜர் எங்கே இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அப்படி கிடைக்கலனா கூட நீங்கள் ஃபோனில் அவரோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வரும். அவருக்குரிய துதிகளையும் அப்படியே சர்ச் பண்ணுங்க, எதேனும் ஒன்று கிடைக்கும். அவரை தியானம் பண்ணி அந்த துதிகளை சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகம் தான். முடிஞ்ச அளவுக்கு எங்கேனும் கோயிலில் இருக்கார பாருங்க. நிறைய கோயில்களில் 2 பக்கத்தில் தூணில் விநாயகரும் ஆஞ்சநேயரும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பிரதட்சணம் பண்ணி வரலாம். அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத கண்டங்கள் இருந்து நம்மளை காப்பாற்றுறதற்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா உலகத்திலும் நிறைய இடங்களில். ஸோ இதை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப உத்தமம். அதுலேயும் ஏன் அதை இப்போது எடுத்துருக்குறோம் இந்த 7ஆம் தேதி அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காலையில் ஒரு 11:15 சம்திங் வரைக்கும் உங்களுக்கு மரண யோகமும் இருக்கும். இந்த மரண யோகன்ற ஒரு விஷயமே என்னென்னா, அந்த நேரத்தில் நாம் எதுவும் ஒரு புது காரியங்களை தொடங்குவது செய்கிறது, இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா. அது ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, அந்த நேரத்தில் மிருத்யுவை வெல்லக்கூடிய, அதாவது மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு விசேஷமான நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம நிறைய இந்த மிருத்யுஞ்சர் ஜபம், அது ரெலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய பூஜைகள், ஈவன் இந்த ஆத்தியந்திர பிரபுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த மாருதி கஜராஜரோட தரிசனமோ அந்த நேரத்தில் மரணயோக நேரமோ சனிக்கிழமை ப்ளஸ் சங்கடர சதுர்த்தி இதெல்லாம் கூடி வரும் வேலையில் நம்ம தரிசனம் பண்ணுறது நமக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு அனுகிரகம் உண்டு. ஸோ அதனால தான் இதை இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று அது 11:30 மணிக்கு 11:15 மேலே உங்களுக்கு சுவாதி திருநக்ஷத்திரம் வந்துடும். பொதுவாகவே இந்த மாசி பங்குனி மாதங்கள் சிசிர ருது காலங்கள். இந்த சிசிர ருது காலங்களில் கேது பகவான் விசேஷமான அனுகிரகத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு சலனங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறார். ஒவ்வொரு ருது காலங்கள் உண்டு. அதில் இந்த சிசிர ருது கேது பகவானுக்கு ரொம்ப உரியதாக வாத்தியார் எடுத்து கொடுத்துருக்கார். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் இந்த சிசிர ருது காலத்திலே பொதுவாகவே தூமகேது விநாயகர்ன்ட்டு ஒரு விநாயகர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணுறது, அவரை தியானம் பண்ணுறதுலாம் உத்தமம். அதுலேயும் சுவாதி திருநக்ஷத்திரம் ப்ளஸ் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், சுவாதியோட சங்கடர சதுர்த்தியும் கூடியிருக்கு.
அதோட பெரிய விஷயம், அன்னைக்கு ஆங்கில தேதி படி பார்த்துட்டிங்கன்னா 7 7 கேது பகவானுக்குரியது. ஸோ அன்னைக்கு அந்த மாலையில் காலையில் இந்த மாதிரி ஆத்யந்த பிரபுவும், மாலையில் தூமகேது விநாயகரும், இந்த 2 விநாயகரும் அபூர்வமானவங்க தான். ஏன்னா எல்லா கோயில்கள்லேயும் நமக்கு தரிசனம் கிடைக்காது. பட் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் பெரிய விஷயங்களாக எதிர்பார்க்கும். ஏன்னா ஒன்று மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு பெரிய அனுக்கிரகம், இன்னொன்று பார்த்தாச்சுன்னா சுற்றி இருக்கிற இந்த தூமகேது விநாயகர் என்ன அனுக்கிரகம் பண்ணுறாரு, அவரோட தரிசனமும் அவரோட பூஜையும் பலன்களும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகைமையை வந்து விலக்கி வச்சிடுறாரு. ஸோ உற்றம் சுற்றம் குடும்பம் அனைவரிடமும் ஒரு நல்ல சுமூகத்தை வந்து ஏற்படுத்தி தராரு விநாயக பெருமான். அதுவும் குறிப்பாக தூமகேது விநாயகர். அதிலும் குறிப்பாக இந்த சிசிரருது காலன்னு சொல்லக்கூடிய மாசி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி திருநக்ஷத்திரத்தில் இவரை வழிபாடு பண்ணுறதே சிறப்பு. பட் அதுலேயும் சங்கடர சதுர்த்திலேயே சங்கட சதுர்த்தியாக அமைஞ்சிடுத்துன்னா நீங்கள் பார்த்துங்க, அப்போ நம்ம சங்கடங்கள்லாம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு பாதி நீங்கள் காலையில் இந்த மாதிரி ஒரு விநாயகர், மாலையில் இப்படி ஒரு விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். கூடுதலாக வந்து வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, 7 மடங்கில் ஏதேனும் உணவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு தான தர்மங்கள் கைங்கரியங்கள் பண்ண சொல்கிறாரு. அப்படி பண்ணியாச்சுன்னா தூமகேது விநாயகர் நினச்சிட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் உண்டு. ஏன்னா வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சுவாதி திருநக்ஷத்திரத்திலே இந்த மாதிரி பண்ணுங்க, அதிலும் குறிப்பாக மாசி பங்குனியில் பண்ணாலே போதுன்றாரு. அதுலேயும் சங்கடர சதுர்த்தி கூட சேர்ந்து இருக்கு இல்லையா? ஸோ அப்போது அதோட பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். கூடுதலாக பார்த்தாச்சுன்னா அன்றைக்கி வந்து எண் கணிதப்படி அந்த நாள் ஆங்கில தேதி 7 இப்படி எல்லாமே அமைகிறது நிச்சயமாக அபூர்வமாக. ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோன்னா அது எல்லாமே நிறைய ஒரு ரேர் காம்பினேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது. ஏன்னா அந்த காலத்தை யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். போகிற போக்கிலையாவது ஏதேனும் ஒரு ஸ்லோகங்களோ ஒரு துதிகளோ ஒரு தான தர்மங்களோ நீங்கள் பண்ணிட்டா கூட அதோட பலன்கள் உங்களை வந்து அடையுமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எனக்காண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு காலையில் ஒரு தரிசனம், மாலையில் ஒரு விநாயகர் தரிசனம் ரொம்ப உகந்தது. மாலையில் வந்து கூடுதலாக இன்னும் சில விஷயங்களும் பண்ணலாம். இந்த ராகங்கள்லாம் தெரிஞ்சவங்க சுவாதி திருநாள் மகாராஜா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட கீர்த்தனைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லலாம். சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைனா அட்லீஸ்ட் கேட்காவது செய்யலாம். நிறைய உத்தமமான அனந்த பத்மநாப சுவாமி மேலே அவர் கீர்த்தனைகள்லாம் நிறைய பாடியிருக்காரு. சுவாதி திருநாள் மகாராஜா அது பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட்டப்பிள்ளையார் எங்கெல்லாம் இருக்கிறாரு பார்த்துங்கோ. அந்த ரெட்டப்பிள்ளையார் தரிசனமும் விசேஷமான அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்றார். சுவாதியும் சங்கடர சதுர்த்தியும் கூடிய வேலையில். ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு ஆத்யந்த பிரபு, அடுத்து தூமகேது விநாயகர், அடுத்து ரெட்டப்பிள்ளையார். ஸோ இது என்னெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ இதெல்லாம் நிச்சயமாக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகத்தை தரக்கூடிய விநாயகப் பெருமான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராகுக்கு எதுக்குள்ளே எல்லோரும் இருக்கிறதா ஒரு விஷயம் ஒன்று உண்டு. சந்திரபகவான் மட்டும் அடிக்கடிக்கு வெளில வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவார். ஏன்னா அவர் வேகமாக போகிறவர். அதில் பார்த்துட்டிங்கன்னா கேது பகவான் அதீதமான வலிமை இப்போதைக்கு. ஏன்னா அவரோட சுயச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கார், மகத்தை நோக்கி. சிம்ம மகம் இல்லையா? ரொம்ப விசேஷமாக அதீத பலமாயிடுவார் சுவாமி. அவரோட அதிபதியாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை நம்ம இப்போவே பிடிச்சி வச்சுட்டோன்னா வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய விரக்தி, வெறுப்பு, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த சில அவமானங்கள் இப்படியெல்லாம் நிறைய உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காமல் போகிறது, இப்படியெல்லாம் எதுவுமே பெரிய அளவில் வராமல் ஓரளவுக்கு நமக்கு நியாயமாக தார்மீகமாக நம்ம விரும்பக்கூடியதை எந்த தடையும் இல்லாமல் அடைவதற்கு இந்த மாதிரியான பூஜைகள் நிச்சயமாக விநாயகப் பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஓம்.